ஹார்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக எதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இன்னொரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிஸ்னஸ் பேர் என்னென்னா ஹோம் ஆர்கனைசர். இந்த ஹோம் ஆர்கனைசரில் பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று நம்ம ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ண போகிற இடம் வந்து சென்னை. ஓகே. ஸோ வந்து ஏன்னா நான் சென்னையில் இருக்கிறதுனால அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வரத்துக்கு போகிறதுக்கு எல்லாம். ஸோ வந்து இப்போ நீங்கள் சென்னையில் வந்து எங்கேயாவது வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து உங்களால் அடுக்க முடியல, அடுக்க தெரியல அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் கால் மீ. இல்லைனா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் கொடுத்தாலும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். இல்லைனா ஓன் டிசைன் சொல்லிட்டேன்னா, எனக்கு நிறைய க்ரியேட்டிவிட் மைண்டஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் அழகாக உங்களுக்கு அந்த வீடை வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அப்படியே க்ளீனும் பண்ணி கொடுத்துருவேன் நான். ஸோ அதனால் இது ஒரு இது இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களோட ரெகுலர் வீட்டில் வந்து உங்களால் துணி மடக்க முடியல, ஷெல்ஃபில் ரொம்ப அது மாதிரி டர்ட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் இல்லை, ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது உங்களோட ஷெல்ஃபில் அந்த திங்ஸ் எல்லாம் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அது ஒரு தனி ஸ்லாட் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேமெண்ட் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு புக் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே முன்னாடி நாளே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு, அப்புறம் நான் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஒர்க்கும் ஏன்னா நான் வந்து நீங்கள் சொன்ன மாட்டீங்க, டு பி ஃப்ராங்க் எனக்கு இந்த காசிப் பேசுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. எங்கே போனாலுமே நான் அழகாக வந்து அவங்க வீடை வந்து அழகுபடுத்தி கொடுப்பேன். அவங்க சொல்லுவாங்க, சில ரிலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஷெல்ஃப் அடிக்கக்கூட, அந்த ஷெல்ஃப் அடிக்கக்கூட, எனக்கு வீடு இப்படி பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ போல் நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைங்க தான் ஜாலியாக அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக ஆக்டிங் பண்ணுவோம். இல்லை அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க கூட உட்காந்து நல்லா விளாடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இதையே நீ ஒர்க்காக பண்ணக்கூடாது, இந்த ஒர்க்குக்கு தான் இப்போ வந்துட்டு ரொம்ப டிமாண்டு. ஏன்னா எல்லோரும் ஆஃபீஸ் போகிறாங்க, அதனால் அவங்களால இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடியல. நீ அந்த ஒர்க் எடுத்து பண்ணு, உனக்கு பேமெண்ட்டும் கிடைக்கும், உனக்கும் அந்த ஒர்க்குக்கு பேமெண்ட் கிடைக்கும், உனக்கும் அந்த எப்படி சொல்கிறது டைம் பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் யோசிச்சேன், சரி ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டில் நம்ம ஆன் பண்ணுற கற்றுக்கணும். தெரியாத ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். சரி எனக்கு நிறைய ஒர்க்கு தெரியும், ஸோ இதுவும் நம்ம பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒர்க்கும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் யாருக்காவது ஹோம் ஆர்கனைஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ. அப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்பர் வாங்கிட்டு இந்த டெய்லி டாக்ஸு அதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு அது டைமும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு ரொம்ப நேரம் செல்ஃபோனில் கேரியும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒர்க் ரிலேட்டடாக பேசுனீங்கன்னா ஐ வில் டாக் வித் யூ. நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக இல்லாமல் டெய்லி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அதுக்கு டைமும் இல்லை, ரெண்டாவது அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நம்ம வந்து டைமை ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட்டை வந்து அதை எப்படி மணியாக கெயின் பண்ணுறது நம்ம வந்து அதை பார்க்கணும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை யூட்டிலைஸ் பண்ணி அதில் மணி கெயின் பண்ணுவேன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சென்னையில் நம்ம வாழணுன்னா, சென்னை மட்டும் இல்லை, நம்ம எங்கே லைஃப்பை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அனாவசிய செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு எது தேவைன்னா அது வாங்குங்க, தேவைன்னா வாங்காதீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகும். ஸோ மணியை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து நம்மளோட செலவுக்கு வேணும், நம்ம வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு, நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஸோ அதனால் நம்ம இருக்கிற டேலண்ட்டை வச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ணலான்னு நிறைய டிசைட் பண்ணேன். அதனால தான் அன்றைக்கி வந்து குக்கிங்கு, நேற்று கூட ஒரு குக்கிங் ஒர்க்கு தான் போயிட்டு வந்தேன். டு பி ஃப்ராங்க் ஜாலியாக இருந்தது. அவங்க அந்த ஃபேமிலியோட அவங்க ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட பேசும்போது, அவங்களுக்கு ஒரு நியூ டிஷ் செஞ்சு கொடுத்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்ரிஷியேட் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கே,
சான்ஸில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி உங்கள் வீடும் ஆர்கனைஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கால் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் நம்பர் தரேன். அதனால தான் சரி இந்த வீடியோ நான் போட்டுட்டேன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்போ நம்மளுக்கு ஒர்க்கும் கிடைக்கும், அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். அதனால நம்ம இது போடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அமாவாசைன்னு சொல்லுவாங்கள, அது வந்து நம்மளோட இறந்து போனவங்களுக்கு நம்ம வந்து படைக்கிற அந்த ஒரு நாள், ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பொதுவாகவே அமாவாசைத்துலேருந்து நம்ம ஏதாவது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் வீடை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி தருவேன். ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ, பாய்.